ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Essentialfoodmaker. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான தேங்காய் பால் ரசம் தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ மிக்ஸி ஜார்ல 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, பூண்டு 8 பல்லு, வரமிளகாய் 2, தக்காளி 1 இதெல்லாம் சேர்த்து பேஸ்ட் மாதிரி அரைக்காம கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் 2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் சூடானதுக்கப்புறம் கடுகு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். வரமிளகாய் 1 ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க மிக்சரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. இந்த ரசம் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது லைட்டாக ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போது நெல்லிக்காய் சைஸில் புளி கரைச்சி வச்சுருக்கேன், அது இதோட ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த ரசத்துக்கு சைட் டிஷ்ஷாக காரசாரமான உருளைக்கிழங்கு ஃப்ரை, சிக்கன் வறுவல், மட்டன் வறுவல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பெருங்காயம் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த ரசத்துக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள், ரசம் நல்லா லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் திக்கான தேங்காய் பால் 1 கப் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேங்காய் பால் சேர்த்த உடனே லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. வாய்ப்புண்ணு, வயிற்றுப்புண்ணு இருக்கிறவங்க அடிக்கடி இந்த ரசம் செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. இப்போ பாருங்கள், ரசம் கொதி வர ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி சேர்த்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் பால் ரசம் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.